என்னங்க இது நமக்கு பல தீபாவளி. அதனாலதான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்க. உங்களுக்கும் முக்கியமான வேலை இருக்கு. இங்க இல்லாம நான் தனியா போறது நல்லா இல்ல. அங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகலன்னு அப்ப சங்கடப்படுவாங்க. எனக்கும் வீட்டுல உள்ளவங்க பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துதான் ஒண்ணு மட்டும் அனுப்ப தீர்மானிச்சேன். லட்சுமி, அது மட்டும் இல்ல, நம்ம பொருளாதாரமும் அப்படித்தான் இருக்கு. அப்பா. லட்சுமி, வாமா, வா வா வா. லட்சுமி, வாமா வா. என்னம்மா உங்க வீட்டுக்கு வரலையா? அவருக்கு வர முடியாத சூழ்நிலை, அதனால என்ன மட்டும் அனுப்பினாரு. அம்மா, என்னம்மா இது? அக்கா வந்திருக்கா? அம்மா வரமாட்டாங்க என்ன பண்டிகை வரவழைச்சீங்க? இப்ப எப்படி வந்தா? அவளா வந்தா தப்பு இல்ல, நீங்க வரவழைச்சிருந்தா அது தப்பு. சொல்லுங்க. நான் சொல்றேன், அவங்க என்ன வரவழைக்கல, நான் தான் வந்தேன். போய் நான் நம்ப மாட்டேன். சரி, உன் பேச்சுப்படியே வர. இப்ப நீ எதுக்காக தனியா வந்த? அம்மா அப்பாவை காக்கணும் தோணுச்சு வந்தேன். அங்க உனக்கு ஏது நல்ல சோறு, அதனால பண்டிகை நல்லா பார்த்து வந்துட்டேன். இல்ல லதா, நீ எப்படி என் வயசுல பிறந்தியோ உனக்கு முன்னாடி பிறந்தவடிவா? நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியே. நான் உண்மையை சொல்லிடுறேன். லட்சுமி சொன்னது போய் நாங்க தான் அவளை வர சொல்லி லெட்டர் போட்டோம். ஆனா அதுல என்ன தப்பு? நான் ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல. மூத்த பிள்ளை இருக்குன்னு போயிட்டா நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். ஓடி போ. அம்மா லட்சுமி இருக்கட்டும், நான் போறேன். இதெல்லாம் பார்க்கணும் தோணுச்சு, பார்த்தேன். லட்சுமி இருமா, கொஞ்சம் கொடுமா. இந்த வருமா லதா, லட்சுமியும் வந்தாச்சு. இனிமே அவ போறது அவ்வளவா நல்லதில்லை. மேற்கொண்டு என்ன செய்யலாம் அழைச்சு. எனக்கு பிடிக்காத காரியத்தை யார் செஞ்சாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. அதுக்காக நான் போறேன். லதா, விடிஞ்ச தீபாவளிமா, 2 நாள் இருந்துட்டு பலகாரம் பாயசம் சாப்பிட்டுட்டு போமா. பாவம் ரொம்ப இழைச்சிருக்கு. அம்மா, இன்னொரு தடவை அவரோட வர. லட்சுமி, பெரிய பழம் என்னட்டா? நீங்க பெத்தவங்க இல்ல, பாருங்க. இது மகன் சொல்லிட்டு நீங்களே வீட்டுக்கு வராதீங்க. நானே இனிமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேன். பொண்ணுக்கு செல்லம் கொடுத்தா அவ வாழ்க்கையே பாழாயிடும்னு நான் அப்பவே சொன்னேன். நீ கேட்கல. இப்ப பாத்தியா? இவன் நம்ம கிட்ட பிடிவாதம் பிடிச்சா பரவாயில்லைங்க, கட்டின புருஷன்கிட்ட இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா இவன் வாழ்க்கை என்ன ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. என்ன லட்சுமி, நாளைக்கு தானே தீபாவளி, அதுக்குள்ள வந்துட்டிய? ஒண்ணும் இல்லைங்க, கதை திறந்துட்டாங்க. வா லட்சுமி, உட்கார். நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என் மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. இது நமக்கு தலை தீபாவளி, நான் மறுநாள் இருக்க வேண்டிய இடத்துல நான் மட்டும் தனியா இருக்கிறது எனக்கு என்னமோ போல இருந்தது. அதான் போன பஸ்ல திரும்பிட்டேன். யார பாக்கணும் நீங்க? சுகுமாருங்கிற கர்மாவத்தை. என்ன வேணும்? டைபிஸ்ட் வேலை வேணுமே வெக்க இருந்தேன். எவ்வளவு தைரியம் இருந்தா கட்டின பண்ண கட்டில கழிக்கிற மாதிரி இப்படி வெக்க எழுதிப்பாரு. எங்க நான் தான். இந்தாங்க, இந்த லெட்டர் படிச்சு பாருங்க. உனக்கு அறிவு இருக்கா? டீசென்டான வீட்டுக்குள்ள புகுந்து பேமானி கஸ்மாலன் பேசுறீங்க. உனக்கே வெக்கம் அல்ல? எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க போட்ட லெட்டர் எப்படி நான் படிக்கலையோ அதே மாதிரி நான் இந்த லெட்டருக்கு பதில் எழுதல. உங்களுக்கு வேண்டியது டைபிஸ்ட் அல்ல, அவ்வளவுதானே? இந்த ஆபீஸ் வரையா. தீபாவளிக்கு மேலே திரும்பி வந்துட்டேன். பெற்றவங்க அவங்க, இது நமக்கு அவங்களுக்கு எந்த உறவும் இல்லை. நானும் அங்க போக மாட்டேன், அவங்களுக்கு வரக்கூடாது, வரவும் மாட்டாங்க. எனக்கு வர லெட்டர் எல்லாம் படிக்கிற பழக்கம் உனக்கு எவ்வளவு நாளா இருக்கு? நான் ஒண்ணு உங்களுக்கு வர லெட்டர் படிக்கிறது இல்ல. இந்த பதில நீ தானே எழுதின? ஆமா, அவ எழுதின லெட்டரையும் அதுல வச்சிருந்த போட்டோ போஸ்டையும் பார்க்க சகிக்க முடியல, அதனால அப்படி எழுதுனேன். என்ன அப்படி மலைச்சு நிக்கிற? அந்த பொண்ணுதான். அவளுக்கு டைபிஸ்ட் போஸ்ட் கொடுத்து சமாதானம் பண்ணி வச்சிருக்கேன். வந்து சிஸ்டர்,
லதாவுக்கு பிடிக்கல. இந்த அம்மா வரமாட்டாங்க எழுதுனாலும் என்ன பண்டிகை வரவழைச்சீங்க. இப்ப எப்படி வந்தா சொல்றேன். அவங்கள ஒண்ணு வர வைக்கல. அங்க உனக்கு ஏது நல்ல சோறு, அதனால பண்டிகை நல்லா பார்த்து வந்துட்டேன் இல்ல. லட்சுமி, லட்சுமி, என்கிட்ட நீ போய் தானே சொன்ன. அங்க என்ன நடந்ததுன்னு நான் சொல்லட்டுமா? பாரு, பொய் சொல்ற சாமர்த்தியமும் ரகசியத்தை மறைக்கிற மனதிடமும் உங்ககிட்ட கொஞ்சம் கூட இல்லை. சரி சரி படு. ஏம்மா குழந்தை, எனக்கு நீ தக்காளிக்கா வரணும்னே முடிவு பண்ணிட்டியா? நீ விட்டு கொடுத்தா அந்த ஸ்தானத்துக்கு நான் வர எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன சொன்ன? நான் விட்டு கொடுத்தா அந்த ஸ்தானத்துக்கு நீ வந்துருவியா? அதுவும் சும்மா வர மாட்டேன். மேல காலத்தோட மகாராணி தான் வருவேன். வந்துடுவியா? ஏன் வர மாட்டேன்? என்னடி சொன்ன? நமக்கு வேண்டாதவங்க யாரா இருந்தாலும் அவங்க இப்படித்தான் தீர்த்து கட்டணும். ஒவ்வொரு சமயம் என்ன அவமானம் இந்த சாதகமா நான் பயன்படுத்தி நினைச்சா நீ என்ன ஆக. ஆனா நான் அப்படி நினைக்கல. முதல் ஆஸ்பத்திரி சேர்க்கிறேன். வேலை இல்லை, பட்னி போட்டுருவேன்னு பயமா? லட்சுமி, கண்ணழகுக்காக வச்சுக்கிற மை கூட கண்ணீரிலே கரைஞ்சு போகுதுன்னு ஒண்ணு உனக்கு தெரியுமா? அது நீ எனக்கு மனைவியா வச்சதை நான் செஞ்சு புண்ணியமாவே நினைக்கிறேன். அதனால உன்னை எந்த நிலைமையிலையும் சங்கடப்படவே விட மாட்டேன். ஆனா உன் தங்கச்சியை பத்தி வருத்தப்படுறதுதான் எனக்கு என்னமோ போல தோணும். பிறருக்காக உயிரை விட்டுருவேன்னு சொன்னவங்க யாரும் உயிரை விட்டதில்லை. ஆனா என் தங்கிக்காக உயிரை விடணுங்கிற நிலைமை வந்தா நிச்சயமா நான் விட்டுருவேங்க. எனக்கு பின்னால நீ வாழ்ந்து என் பேரை நிலைக்க செய்யணும்னு ஆசைப்பட்ட நீ ஏன் இப்படி பேச? அப்படி ஒரு நிலைமை வரக்கூடாதுன்னா தினமும் பகவான் நான் பிரார்த்தனை பண்றேன். வரும்னு பயப்படுறியா? வந்துடக்கூடாதுங்க. இப்படி நீ நினைக்கிறீல்ல, இந்த நினைப்பே போதும். உன் தங்கச்சிக்கு ஒண்ணும் வராது. தைரியமாயிரு. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்க. சொல்றேன். என்னாச்சு? வனஜா வந்தா என்கிட்ட விஜந்தாவாதமா பேச்சு கொடுத்தா. ஆத்திரத்துல பூஜை எடுத்து வீசுங்க. ஐயோன்னு விழுந்துட்டா. இந்த சமயத்துல மோகன்தாஸ் உங்களை பார்க்க வந்தாரு. அவளை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு தெரியும். அவளை கூட்டிக்கிட்டு டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கேன். இப்ப என்னாச்சே தெரியல. என்ன மன்னிச்சிடுங்க. அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்துனா நான் ஏற்கனவே குழந்தை போயிருக்கேன். இந்த சமயத்துல இந்த மாதிரி நீ பண்ணிட்டு என்ன பண்றது? என்ன பண்றாரு? ஆமா, ரிசல்ட் வந்துருக்குமே. இந்த வர நம்ம டிக்கெட்டுக்கு பார்த்து வந்துருக்குங்க. 5 லட்சம். பேருக்கு ஏற்ற மாதிரி லட்சுமி கடாட்சமா கிடைச்சிருக்கு. நம்ம கஷ்டத்தை பார்த்து ஆண்டவன் கொடுத்த பணம் 5 லட்சம். லட்சுமி, விளையாட்டுத்தனமா அன்னைக்கு நாம ஒரு முடிவுக்கு வந்தோமே, ஞாபகம் இருக்கா? பணம் என்ற சந்தோஷத்துல மறந்துட்டியா? நிஜமாவே ஞாபகம் இல்ல. இந்த பணம் நாம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது. 5 லட்சம் பேர் நமக்கு போட்ட பிச்சை இது. அதனால இந்த பணம் மற்றவங்க கைக்கே போய் சேரணும். கூடாது. இந்த பணம் ஒரு தொழிலுக்கு மூலதனமாகும். அந்த தொழில் சின்னதா ஆரம்பிச்சு பெருசா வளர்த்துட்டா 50,000 குடும்பங்கள் குறைக்கும். For more updates, like, comment, subscribe to our channel.